விவசாய நாடான நம்முடைய இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பெரிதும் போற்றப்படும் பண்டிகைகளில் ஒன்று பொங்கல். இதை தைத் திருநாள் என்று காரண பெயர் வைத்து அழைப்பதோடு விவசாய திருநாள் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். தொடக்கத்தில் சூரியனை வணங்கத் தொடங்கி பின்னர் சூரியன் துணையால் கிடைத்த அறுவடை பொருட்களை ஆதவனுக்கே படைத்து நன்றி தெரிவித்து, அடுத்தபடியாக விவசாயத்திற்கு உதவும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக உருவெடுத்திருப்பது பொங்கல் பண்டிகையின் வரலாற்று பாதை. பொங்கல் பண்டிகையானது இனிப்பு மிகுந்த சர்க்கரை பொங்கல், சூரியன், கிராமம், பாரம்பரியம் என பலவற்றோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் கரும்போடு அதற்கு இருக்கும் பிணைப்பு சற்று அதிகம். பொங்கல் என்றதுமே அனைவரது நினைவிலும் சட்டென உதிப்பது கரும்புதான். அப்படி சிறப்பு மிக்க கரும்பின் அருமை பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பற்களால் கரும்பை கடித்து அதன் மேல் தோலை சரையென இழுத்து நடுமத்தியை நறுக்கென கடித்து அதிலிருந்து வெளியாகும் கரும்பு சாற்றை சுவைத்து சக்கையை துப்பி கரும்பின் இன்சுவையை ருசிக்காவிட்டால் பொங்கல் பண்டிகை முழுமையடையாது. கரும்புக்காக அடுத்த பொங்கல் வரை வருடக்கணக்கில் காத்து கிடந்த நாட்கள் கரும்பை போலவே இனிமையானவை. வெயில் காலம் ஆரம்பித்து விட்டால் போதும், பிழியப்பட்ட கரும்பு சாற்றுடன் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து ஐஸ் கலந்து கொடுக்கும் சாலையோர கடைகள் பல முளைத்துவிடும். சென்னை போன்ற பெருநகரங்களில் கரும்பின் சாற்றுக்கு அதிகமான அளவில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த கலவைக்கு மயங்காதவர்களே இல்லை என சொல்லலாம். கரும்பின் பயன்பாடு உலகம் முழுவதிலும் அதிகம் என்றாலும் கரும்பை அதிகமாக விளைவிக்கும் நாடுகளில் முதலிடம் வகிப்பது பிரேசில். நமது நாட்டிற்கு அடுத்த இடம். அதிக அளவில் கரும்பை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா முன்னிலையில் இருக்கிறது. பல்வேறு நாடுகளில் கரும்பை மையமாக வைத்து பல வணிகங்கள் இனிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எரிபொருள் தயாரிப்பிலிருந்து பல வகையான மதுபானங்கள் தயாரிப்பு, நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையின் உருவாக்கம் என கரும்பின் பயன்பாடுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மதுபானத்திற்கு பதிலாக கரும்பு சாற்றை நொதிக்க செய்து தயாரிக்கப்படும் ஒரு வகையான மதுவை பல்வேறு நாட்டு மக்கள் பயன்படுத்துகிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நொதிக்க வைத்த கரும்பு சாற்றை பாசி என அழைக்கிறார்கள். இயற்கை பானங்களை அதிகமாக பயன்படுத்தும் நாடுகள் கரும்பு சாற்றுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றன. கரும்பிலிருந்து சாறெடுத்து அதிலிருந்து வெல்லம் தயாரித்து விற்பனை செய்வது அந்த கால மக்களின் முக்கியமான தொழிலாக இருந்தது. இதை பதிற்றுப்பத்து குறிப்பிடுகிறது. ஆரம்பத்தில் மனிதர்களின் உதவியுடன் பிழியப்பட்டு வந்த கரும்புகள் காலப்போக்கில் இயந்திரங்களின் உதவியை பெற தொடங்கின. இயந்திரங்களில் கரும்பை பிழியும் ஒலி ஆண் யானையின் பிளிறல் போல இருந்ததாக சங்ககாலத்து நூல்கள் ஊமையாக கூறுகின்றன. குஷான பேரரசு காலத்தில் கருவிகளால் பிழியப்பட்ட கரும்பு சாறு தரம் தாழ்ந்ததாக கருதப்பட்டிருக்கிறது. ரிக்வேதம், அதர்வண வேதம் தொடங்கி பல்வேறு பழமையான வேத நூல்களில் கரும்பு குறித்த பதிவுகள் இருக்கின்றன. மிகவும் பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட மக்கள் கூட கரும்பு சாற்றை கடவுளுடைய பானமாக கருதி பருகியிருக்கிறார்கள். டேரியஸ் என்னும் பெர்சிய தேசத்து மன்னன் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னராக கரும்பை முதல் முறையாக சுவைத்துவிட்டு அதன் ருசியில் மயங்கி தேனி இல்லாமலே உயிர் பெற்றிருக்கும் தேனென்று தேனுக்கு நிகராக கரும்பின் சுவையை உயர்த்தியிருக்கிறான். அந்த காலத்திலிருந்தே கரும்பையும் நெல்லையும் கடவுளாக மக்கள் போற்றி வந்துள்ளனர். இப்போதும் பொங்கல் திருநாளின் போது கரும்பை வணங்கும் வழக்கம் நம் மக்களிடையே இருப்பது அதன் நீட்சியே. சங்க காலத்தில் பயிர்களுக்கு வேலியாக கரும்புகள் பயன்பட்டதாக புறநானூறு பதிவு செய்கிறது. பயிர்களுக்கு வேலியானதைப் போலவே நோய்கள் நம் உடலை தாக்காமல் பாதுகாக்கும் வேலியாகவும் கரும்பு பயன்படுகிறது. செங்கரும் 16 தீர்த்திடும் பித்தமெல்லாம் என்ற அகத்தியர் குணவாகட பாடல் வரி உடலில் தோன்றும் பித்தத்தை குறைக்க கரும்புச்சாறு அற்புதமான மருந்து என்பதை பறைசாற்றுகிறது. அந்த காலத்தில் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலுக்கு கரும்பு சாற்றை அருந்த வழக்கம் இருந்துள்ளது. குளிர்ச்சி உண்டாக்கி, சிறுநீர் பெருக்கி, அழுகலகற்றி என கரும்பிற்கு பல்வேறு செய்கைகள் இருப்பதாக சித்த மருத்துவம் தெளிவுபடுத்துகிறது. உடலில் தோன்றும் எரிச்சலுக்கு கருப்பஞ்சாற்றோடு தயிர் அல்லது மோர் சேர்த்து பருக விரைவில் நிவாரணம் கிடைக்கும். இனிப்பு சுவை என்பதால் உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்கும் பானமாகவும் கரும்பிலிருந்து உருவாகும் சாற்றை பயன்படுத்தலாம். செம்பு பற்பம் எனும் முக்கியமான சித்த மருந்து தயாரிக்க கரும்பு பயன்படுகிறது. விடாத வீக்கல் படாத பாடுபடுத்தும் போது கரும்பு சாறு துணை நிற்கிறது. செரிமானத்தை அதிகரிக்க கரும்பை பயன்படுத்தலாம். செரிமான நொதிகளின் செயல்பாடுகளை கரும்பு சாறு அதிகரிக்க செய்கிறது. செரிமானத்தை கெடுக்கும் பன்னாட்டு பானங்களுக்கு மத்தியில் கரும்பு சாறு செரிமானத்தை உறுதியாக அதிகரிக்கும். ஈரல் தேற்றியாக செயல்பட்டு கல்லீரலுக்கு ஊட்டமாகவும் அமைகிறது. சிறுநீரக கற்களை வெளியேற்றவும் உதவுகிறது. சிறுநீர் பாதையில் கிருமிகள் ஏற்படாதபடி பாதுகாக்கிறது. ருசித்தவுடன் உடனடியாக ஆற்றலை கொடுத்து புத்துணர்ச்சியுடனும் செயல்பட வைக்கிறது. இது இரும்பு சத்து, பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், துத்தநாகம் போன்ற தாது சத்துக்களையும் அமினோ அமிலங்களையும் வைட்டமின்களையும் கொண்டுள்ளது. இது இனிப்பு சுவையுடன் இருந்தாலும் உடனடியாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை உயர்த்தாது. கர்ப்ப காலத்தில் உண்டாகும் வாந்தியை குறைக்க 1/2 டம்ளர் கரும்புச்சாறு பருகலாம்.
இனிப்பு சுவையுடன் இருக்கிறதே உடல் எடையை அதிகரித்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கடைகளில் சுகாதாரமான முறையில்தான் கரும்புச்சாறு பிரித்தெடுக்கப்படுகிறதா என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கரும்பை சாறாக குடிப்பதை விட கரும்பை கடித்து அதன் சாற்றை விழுங்குவதில்தான் பயன்கள் அதிக அளவில் உள்ளது. கரும்பை கடித்ததுமே ஊறும் எச்சல் உங்கள் செரிமானத்தை சிறப்பாக தொடங்கி வைக்கும். பற்களுக்கு மிகுந்த பலமளிக்கும். பல்லிடுக்குகளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும் இயற்கையான பல் மருத்துவர் கரும்பு என்றால் மிக இல்லை. இதை கடித்து சாப்பிடுவதால் பற்களுக்கு மட்டுமல்லாமல் ஈறுகளுக்கும் உறுதி கிடைக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கவும் கரும்பு சாறு உதவுகிறது. ஆலும் வேலும் மட்டுமல்ல, கரும்பும் பல்லுக்கு உறுதிதான். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.